உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொளி மேஷராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி பலன்களில் என்னென்ன மாற்றத்தை தரப்போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போதுங்க, மேஷராசிக்கு மிக அற்புதமான முறையில் சிறப்பான முறையில் முன்னேறி போகிற அளவுக்கு நல்ல யோகங்கள் இவங்களுக்கு இருக்குதுங்க. இப்போ குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா ஆவஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி ஆக போகிறாருங்க. 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. பாக்கிய குருவும் ஜென்ம குருவும் சொல்கிற குரு பகவான் இப்போ பாக்கிய குரு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் இடத்துல பாக்கிய குருவாக இருக்கிறாருங்க. இப்போ 3ஆம் இடத்துல பாக்கிய குருவாக இருக்கிறதுனால செல்வாக்கு பெருகும், தொழில் வளர்ச்சி ஆகும், செல்வாக்கு பெருகும், நினச்ச காரியத்தை அடைய முடியும், நம்ம சாதிக்க முடியும், நம்மளால் ஒரு முன்னேறி போகிற அளவுக்கு நல்ல ஒரு பாக்கிய குருவாக இருக்கிறாருங்க. இந்த பாக்கிய குருன்றதுனால மிக சிறப்பாக அமையும். உங்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தாமதம் இல்லாமல் தடை இல்லாமல் கைகூடி வர அளவுக்கு யோகங்கள் உங்களுக்கு அமையும். இப்போ குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உங்களுக்கு பார்க்க ராகு பகவான் இருக்கிறதுனால குரு பகவான் வச்சு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்தவங்க மேஷராசி நண்பர்கள். இப்போ அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே 9ஆம் இடத்துல 9 7ஆம் இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு தகப்பனோட ஸ்தானத்தில் உங்களுக்கு இருக்கிறாருங்க குரு. அப்பா வழியில் இருக்க சொந்த பதத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். அப்பாவோட சொத்துகள் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் தீரும். ஏன்னா பாக்கிய குருவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தகப்பனோட ஸ்தானத்தில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து அவரால் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அப்பாவோட சொத்து சுகங்கள் உங்களுக்கு சேரும். அப்பாவோட நேரத்தில் தொழிலில் டெவலப் ஆவீங்க. அவர் செஞ்ச தொழில் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அவரால் நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. எனக்கு தகப்பனோட ஸ்தானத்தில் மிக அற்புதமான முறையில் பாக்கிய குருவாக இருக்கிறதுனால 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால மிக சிறப்பான முறையில் அப்போ தந்தையோட வழியில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு இந்த குரு பகவானோட பலன்கள் தரப்போகிறாருங்க. இப்போ அடுத்து பார்த்தோன்னாவே 7ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு இருக்கிறதுனால மனைவி சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு குருவாக இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மனைவி வகையில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது தீரும். நல்ல ஒரு முன்னேற்றமாக அடையும். அவங்களால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். நீங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். கணவன் மனைவி நல்ல ஒரு ஒற்றுமையோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழப்போக வேண்டிய யோகங்கள் உங்களுக்கு இருக்குதுங்க. இப்போ கடந்த இந்த 2-3 வருஷ காலத்திலேருந்து பல வகையான கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் கொடுத்துருந்தாலும் புத்திர பாக்கியம் கொடுக்குவாங்க. புத்திர பாக்கியம் தடையாக இருக்கிறவங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகும். எனக்கு பாக்கிய குருவாக இருக்கிறதுனால புத்திர செல்வங்கள் பெருகும். நல்ல ஒரு பலன்கள் நீங்கள் அனுபவிக்குவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றமாக நீங்கள் குழந்தை செல்வங்களோட வாழ போக வேண்டிய யோகங்கள் உங்களுக்கு அமையும். அடுத்தது பார்த்தோன்னாக்கா இந்த திருமண யோகம் தடையாக இருக்கிறவங்களுக்குனால இந்த பாக்கிய குருவாக இருக்கிறதுனால திருமண யோகமும் அமையும். திருமண யோகமும் உங்களுக்கு தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் கைகூடி வரும். ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் நினச்சவங்களோட கல்யாணம் பண்ணி வாழ வேண்டிய யோகங்கள் கண்டிப்பாக இந்த மேஷராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான முறையில் அடைய போகிறீங்க. சந்தோஷமாக திருமண வாழ்க்கையில் நிம்மதியோட சந்தோஷமாக வாழ போகிறீங்க. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாகப்பட்டது, சிறப்பான ஒரு குரு பயிற்சியாகப்பட்டது இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் வாழ்ந்து காட்டே தீருவீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை, நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் 11ஆம் இடத்துல யோகக்காரனாக இருக்கிறாங்க. ராகு பகவான் யோகக்காரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெளிநாடு வெளிதேசம் போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். தொழிலில் வளர்ச்சி ஆகுவீங்க. ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால மிக சிறப்பான முறையில் சிறு தொழிலில் வளர்ச்சி ஆக வேண்டிய யோகம் உங்களுக்கு அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சொந்த பந்தத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து 10 ரூபா சம்பாதிப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சகோதர ஸ்தானத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீரும். எனக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு விரிய குருவாக இருக்கிறதுனாலே
இப்போ பாக்கிய குருவாக இருக்கிறதுனால சகோதரி சகோதரன் இவங்களால உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். அவங்களால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு அமையும். சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. நல்ல ஒரு வளர்ச்சிகள் கொடுக்கும். அதே மாதிரி இப்போ இவங்களுக்கு வந்து மேசராசி நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழிலாளி இருக்கிறவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட இவங்க கீழே வேலை செய்கிறவங்களால உங்களுக்கு பலன்கள் அனுபவிக்குவீங்க. உங்ககிட்ட கீழே வேலை செய்கிறவங்களால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். எனக்கு இளைய சகோதரன் சகோதரியால் உங்களுக்கு தொழில் ரீதியில் கீழே வேலை செய்கிறவங்களால இப்போ நம்ம வந்து ஒரு லேபராக இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களால ஒரு பலன்கள் நீங்கள் அனுபவிக்குவீங்க. அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றமே இருக்குது. சகோதரி ஸ்தலம் நல்லா இருக்குது. அதே மாதிரி தொழிலாளியாக இருக்கிறவங்க முதலாளிகிட்ட உங்களுக்கு தொழிலில் கீழே செய்கிறவங்களால உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு வந்து ஒருத்தர் ஜாப்புக்கு எதிர்பார்க்கலாம், நல்லா நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால ஒரு ஜாப்புக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கும். ஒரு யோகம் கிடைக்கும். படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. சந்தோஷமான முறையில் நீங்கள் தொழிலில் டெவலப் ஆகிறீங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துட்டவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு அடைய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குதுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு வந்து ஏழ்ரிச்சி நடந்துகிட்ருக்குதுங்க. ஏழ்ரிச்சி நடந்துகிட்ருக்கிறதுனால நான் முன்னேற்றமாக இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் இப்போ வந்து சனி பகவான் ஏழ்ரிச்சி நடக்குதுங்க, அதனால் எப்படி இதனால எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அந்த ஒரு கிரகத்தை வச்சு மட்டும் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாதுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழ்ரிச்சனையும் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதான அதே மாதிரி ராகு பகவான் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ராகு போல் கொடுப்பவில்லை கேது போல் அழிப்பவில்லைன்னு சொல்லுவாங்க. ராகு பகவான் வந்து வச்சு பார்க்கும்போது 11ஆம் இடத்துல சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு அதனாலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இருக்குதுங்க. எனக்கு ராகு போல் கொடுப்பவில்லை கேது போல் அழிப்பவில்லைன்னு சொல்லுவாங்க. ராகு பகவான் கொடுக்க வேண்டிய யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. எனக்கு சனி பகவான் உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்தாலும் பிரச்சனை கொடுத்தாலும் ராகு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் கொடுக்க வேண்டிய யோகம் இருக்குது. குரு பகவான் உங்களுக்கு பாக்கிய குருவாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சே தீருவீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உங்களுக்கு அருமையான ஒரு மாதமாக அருமையான ஒரு வருஷமாகப்பட்டது உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குதுங்க. அதில் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு அனுபவிக்குவீங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லைங்க. இப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தைரியம் தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை. உங்களோட தைரியமாக தன்னம்பிக்கையோட ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அடைஞ்சு தீருவீங்க. அது சாதித்து காட்டுவீங்க. நல்ல ஒரு பலன்கள் நீங்கள் அனுபவிப்பீங்க. 4 பேருக்கு முன்னாடி சந்தோஷமாக நீங்கள் வாழுவீங்க, வளருவீங்க. நீங்கள் யார் கேவலமாக நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக ராகு பகவான் உங்களுக்கு மிக அற்புதமான இடத்துல லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல லாபஸ்தானம் இருக்கிறதுனால மிக சிறப்பான முறையில் வாழ்ந்து காட்டுவீங்க. குரு பகவானும் சிறப்பான முறையில் இருக்குது. அதுலேயும் எந்த ஒரு மாற்றம் இல்லை. நல்ல ஒரு பலன்கள் நீங்கள் அடைய போகிறீங்க. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் பார்த்து வச்சுக்க ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. நானாச்சுன்னு சொல்லி முன்னாடி போய் நிற்காதீங்க. வண்டி வாகனத்திலேயே கொஞ்சம் ஜாக்கிரதையான முறையில் இருங்க. நல்லது நடக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டான முறையில் கொஞ்சம் பொறுமையான முறையில் பார்த்து காரியத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லை அப்படின்னாக்கா அதனால் பிரச்சனைகள் தேடி வர அளவு சூழ்நிலை உருவாயிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையான முறையில் இருங்க. நல்லது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஏழ்ரிச்சனை இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நடந்துகிட்ருக்குதுங்க. ஏழ்ரிச்சனை நடந்துகிட்ருக்குதுங்க, சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஏழ்ரிச்சனையிலேயும் உங்களுக்கு நல்லது இருக்குது கெட்டது இருக்குதுங்க. அது ஏழ்ரிச்சனை எப்படிங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழ்ரிச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் சுற்று ஏழ்ரிச்சனையாக இருக்கிறவங்க நீர் நெருப்பு வண்டி வாகனம் பூச்சி புழுகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் பொறுமையான முறையில் இருக்கணும். நீங்கள் நல்லதே பண்ணாலும் கெட்டதுகள் வரும். எனக்கு பல வகையான பிரச்சனைகள் உங்களுக்கு சந்திச்சிருப்பீங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையான முறையில் இருக்கணும். இதுக்கு மேலே உங்களுக்கு சந்திக்கிற சூழ்நிலை உருவாகும். அதனால் கண்டிப்பாக மிக பொறுமையான முறையில் முதல் சுற்று ஏழ்ரிச்சனையாக இருக்கிறவங்களுக்கு
கொஞ்சம் பொறுமையான முறையில் இருந்தால் கண்டிப்பாக நல்லது. இல்லைனாக்கா அதனாலேயும் பல வகையான பிரச்சனைகள் சந்திக்கிற சூழ்நிலைகள் உருவாகும். ஏன்னாக்கா இப்போ வந்து மங்குஞ்சனி பொங்குஞ்சனின்னு சொல்லுவாங்க. இப்போ மங்குஞ்சன்றது முதல் சுற்றில் அழிக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்கும், தேவையில்லாத சிக்கல்கள் தேடி போகிற அளவுக்கு முதல் சுற்று இருக்குது. அதே பொங்குஞ்சனின்றது இரண்டாம் சுற்று ஏழரைச்சனி. அப்போ இரண்டாம் சுற்று ஏழரைச்சனியில் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாசல் கட்டலாம், ஒரு மண்மனை வாங்கலாம், பொன் பொருள் செய்யலாம், தொழிலில் வளர்ச்சா தொழிலை டெவலப் பண்ணலாம், ஒரு தொழிலுக்கு பல தொழில் செய்யலாம், 10 ரூபா சம்பாதிக்கலாம். நீங்கள் யார் கேவலமாக பேசினா அவங்க முன்னே நீங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இரண்டாவது சுற்றில் மிக அற்புதமான முறையில் இருக்குதுங்க. இரண்டாவது சுற்றில் நீங்கள் தைரியமான முறையில் நீங்கள் போராடி கண்டிப்பாக வெற்றி பெற அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அந்த அளவுக்கு உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் இருக்குதுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானும் உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்குதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவானும் உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிக சிறப்பான முறையில் கண்டிப்பாக வாழ்ந்து காட்டுவீங்க. அந்த அளவுக்கு இரண்டாம் சுற்றில் இருக்கிறவங்களுக்கு மிக அற்புதமான முறையில் இருக்கும். அதே மூன்றாம் சுற்றில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாம் சுற்று ஏழரைச்சையாக இருக்கிறவங்களுக்கு உடல் திரேகத்தில் பல வடிவான பிரச்சனைகள் கொடுக்கும், ஆசில் செலவு கொடுக்கும், வீண் செலவு கொடுக்கும், விரை செலவு கொடுக்கும், நல்லதுனே போகணும் கெட்டது கொடுக்கும், உடலுக்கு பாதிக்கும், உயிருக்கு பாதிக்கும், தேவையில்லாத தொந்தரவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக மூன்றாம் சுற்று இருக்கிறவங்களுக்கு பல வடிவான பிரச்சனைகள் இங்கே சந்திக்கிற சூழ்நிலைகள் உருவாகும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியமாக உடம்பை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையான முறையில் இருங்க. ஏன்னா சின்ன கல்லே தடிக்கு இருந்தாலும் பெரிய பிரச்சனை சந்திக்கிற சூழ்நிலை இருக்கும். மூன்றாம் சுற்று ஏழரைச்சனி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான முறையில் இல்லை, கொஞ்சம் பாதகமான முறையில் இருக்குதுங்க. கொஞ்சம் பொறுமையான முறையில் பயணம் செய்யுங்க, மிக சிறப்பான முறையில் வாழ்ந்து காட்டுவீங்க, நல்லது நடக்கும். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ வாழ்க்கை வகையில் திருமண யோகம் நம்பி ஏமாந்திருப்பீங்க. அதில் கொஞ்சம் சூழ்நிலைகள் சாதகமான முறையில் இல்லை. திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக மிகப்பெரிய ஆப்போசிட்டாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையான முறையில் பார்த்து கரெக்டான முறையில் கடைபிடித்து தெளிவாக முறையில் வாழ்க்கை ஸ்தானன்றது பயணம் செஞ்சேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் நல்லது நடக்கும். இல்லைனாக்கா திருமண யோகத்தில் ஏமாற்றத்தை சந்திக்கிற சூழ்நிலை உருவாகும், தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகும். அதனால் மனவேதனைகள் மன சிக்கல்கள் கொடுக்கும். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையில்லாத அளவுக்கு பலவகையான பிரச்சனைகள் சந்திக்கிற சூழ்நிலை உருவாகும். கொஞ்சம் ஜாக்கிரதை முறையில் இருந்தால் நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து வச்சு பார்க்கும்போது லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்றுவாக இருக்கிறவங்களுக்கு நம்பி ஏமாந்து போகிற அளவுக்கு சூழ்நிலை உருவாகும். அதனால் பலவடைய கஷ்டங்கள் சந்திக்கிற சூழ்நிலை உருவாகும் முதல் சுற்றில் இருக்கிற ஏழரைச்சனி இருக்கிறவங்களுக்கு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையான முறையில் இருந்து திருமண யோகத்துக்கான முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் ஆஃப் பட்டன் அழுத்துக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவும் நான் போடுறேங்க. உங்களோட ஜாதகத்தில் இப்போ இருக்குது, உங்களோட நேரங்கள் இப்போ இருக்குது, உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் தரப்போகிறார், என்ன செய்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தெளிவான முறையில் நான் சொல்கிறேங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.